Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை புதுப்பேட்டை பகுதியில் வீதி வீதியாக சென்று மக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து கோமாலீஸ்வரன்பேட்டை பாஜக முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கலந்து கொண்டு மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தார். அவருடன் சோமசுந்தரம் விஜயகுமார், மார்க்கெட் பாஸ்கர், ரஷ்யா மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் மக்களவைத் தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மத்திய சென்னை பகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் சென்னை புதுப்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது புதுப்பேட்டை பகுதி பொதுமக்கள் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடைகள் போர்த்தி ஆராத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் போன்ற ஆட்டங்களை ஆடியும் தங்களது வரவேற்பை தெரிவித்தனர். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வினோத் பி செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சில கட்சிகளுக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா தேர்தலாக உள்ளது. அந்த கட்சிகள் மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. நடக்கக்கூடிய தேர்தல் நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். நீங்கள் யாருக்கு ஓட்டு கேட்க போகிறீர்கள்? புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்களுக்கா அல்லது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கா என்று கேள்வி எழுப்பினார். யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர்? பிரதமர் வேட்பாளரே தெரியாமல் நாங்கள் நாட்டை காப்பாற்றப் போகிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று எப்படி கேட்கிறீர்கள்? இப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஞான உதயம் வந்திருக்கிறது. அதிமுக மீது தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதில்லை. தாங்களும் போட்டியில் இருப்பதை காண்பிப்பதற்காகவே, அதாவது தமிழகத்தில் பிஜேபி இல்லாமல் அரசியல் இல்லை என்று சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக அதிமுக, திமுக கட்சிகளுக்கு பிஜேபி சாடினால்தான் லைன் லைட்டில் இருக்க முடியும் என்று தேவையற்ற விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். கைப்பற்றப்பட்ட பணத்திற்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, பாஜகவிற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். தேர்தல் நேரங்களில் ஆய்வு நடத்துவது சாதாரணமான ஒன்று. அந்த பணத்திற்கும் பாஜகவிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுகவின் தயாநிதி மாறன் அவர்களின் இன்னோவா கார் வெறும் 1.5 லட்சம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் கையில் கட்டியிருக்கும் வாட்ச் 45 லட்சம். நாங்களும் கேட்கப் போகிறோம், அந்த வாட்சுக்கு பில் எங்கே என்று. திமுகவிற்கு பொய் குற்றச்சாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. திமுகவில் பொய்களை கூறிதான் வாக்குகளை பெற்று வருகிறார்கள். ஆனால் இந்த முறை அது நடக்காது. இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் பாஜகவின் பக்கம் மாறி வருகிறார்கள். ஒரு மாற்றம் வரும் என்று அவர் தெரிவித்தார். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.